அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல் விலாக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நான் என்னுடைய ஒரு நாள் சஹர் டு இஃப்தார், நான் என்னுடைய டே எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ போர் இல்லாமல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நாளே பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஆலோவேரா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதாவது சஹருக்கு முதல் நாள். இது வந்து ரேண்டமான ஒரு நாள் என்னுடைய சஹர் டு இஃப்தார். ஸோ நான் வந்து ஆலோவேரா முதல் நாள் ஈவினிங்கே கட் பண்ணிக்கிட்டேன். இது கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருவேன். ஒரு 1 ஹவர் வரைக்குமாவது அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு ஜெல் வெளியில் வரும். அது போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். முதல் நாள் ஈவினிங் 1 ஹவர் வெளியில் வச்சுட்டு அப்புறம் உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ நைட்டெல்லாம் உள்ளே தான் இருந்தது. மார்னிங் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு இது வந்து நான் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற ஜெல் வந்து சாப்பிட்டுடுவேன். எதுக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கும் உடம்பு. நம்ம ரோஸா டைமில் வந்து சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த தண்ணி கூட குடிக்காமல் இருப்போம் இல்லையா? ஸோ நம்ம ரொம்ப பாடி ஹீட் ஆகிடும் இது வெயில் காலம்ன்றதுனால. ஸோ எனக்கு ஒன்றும் பண்ணாது. இது எல்லோரும் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு ஒத்துக்கும்னா ஓகே. எனக்கு வந்து ஒத்துக்கும், ஒன்றும் பண்ணாது. பட் எல்லாருக்கும் இது உடம்புக்கு ஏற்றுக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் எல்லோரும் சாப்பிடணும்னு சொல்ல வரல. ஜஸ்ட்டு நான் இது வந்து சாப்பிட்டுக்குவேன். எனக்கு ஒன்றும் பண்ணாது. மேலே இருக்கிற தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற ஜெல் வந்து சாப்பிட்டுடுவேன். எனக்கு ஹீட் வந்து நல்ல உடம்புக்கு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? நான் இது வந்து ப்ரிப்ரேஷனில் செஞ்சு வச்சுக்குவேன். ஸோ அது கறி வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து கிரேவி எடுத்து வச்சு சூடு பண்ணிவிட்டு முதல் நாள் நைட்டே பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுட்டேன் நைட்டே. ஸோ மார்னிங் அதுக்கு தேவையான தண்ணி, அதில் ஸ்பைசஸ் அண்ட் கொத்தமல்லி, புதினா, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி சேர்த்துட்டு ஒரு அரைப்பதம் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சலாமத் சமையல் சேனலில். நான் வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த பிரியாணி லேயர் தம் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவுக்கு அரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம லேயர் போட்டுக்கலாம். இன்னும் வேகலை. ஸோ நான் அதுக்குள்ளே சைட் பை சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் களி வந்து ஏற்றிட்டேன். எனக்கு வந்து களி கண்டிப்பாக வந்து இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்போ தான் ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அதனால களியும் செஞ்சுட்டேன். அரிசி வெந்து வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் களி ரெடி ஆகிடுச்சு. களி ஒரு பக்கம் கிண்டி எடுத்து வச்சுட்டு அரிசியும் வெந்ததுக்கப்புறம் அதை வடிச்சிட்டேன். வடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் நம்ம வடிச்சிட்டோன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் போட்டு தண்ணி வடிகிற வரைக்கும் விட்டுட்டு இப்போது இது வந்து ஒரு லேயர் வந்து அரிசியும் இன்னொரு லேயர் வந்து நம்ம கிரேவியும் போட்டோன்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் அரிசி வந்து அப்படியே வச்சிட்டோன்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக புழுங்கிடும். ஸோ அதுலேருந்து தனியாக எடுத்து வச்சிடணும். அந்த சுடுதண்ணியோடையே வைக்கக்கூடாது. இப்போ அது வந்து ஒரு லேயர் அரிசி ஒரு லேயர் வந்து கிரேவின்னு மாற்றி மாற்றி போட்டோன்னு சொன்னால் சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து மேலே அந்த வடித்த சுடுதண்ணி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாத்திரத்தோடு அப்படியே எடுத்து மேலே வச்சிட்டோன்னு சொன்னால் ஒரு 20 நிமிஷத்தில் சூப்பராக பிரியாணி உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சஹருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரியாணி அண்ட் கூட வந்து ஆனியன் ரைட்டா, கூட வந்து கண்டிப்பாக களி இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா எனக்கு. ஸோ களியும் முதல் நாள் நைட்டு வந்து டிஃபனுக்கு வந்து சாம்பார் செஞ்சுருந்தேன். அந்த சாம்பாரும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து சஹருக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட வந்து சாப்பாடு. இந்த சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதாவது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் தான் வந்து நம்மளுக்கு பப்பாளி பழம் எப்போவுமே இருக்கு இல்லையா? அதனால் பப்பாளி பழம் இருந்தது. அது கட் பண்ணி அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட போயிட்டேன். ஸோ நான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே தான் டீ போட்டேன், டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டீ காஃபி பழக்கம் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் அவருக்கு மட்டும்தான் டீ போட்டுட்டு எனக்கு இன்னொரு சைடு வந்து பால் வச்சுட்டேன். நான் வந்து கொஞ்சமாக பால் போட்டு குடிச்சிட்டு அவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டேன். அண்ட் அதுக்குள்ளே சஹர் டைம்லாம் முடிஞ்சுட்டு நமாஸ் டைம் ஆச்சு. நமாஸ்லாம் படிச்சுட்டு நம்ம மார்னிங் வந்து ஒரு 6:00 மேலே தான் அடுத்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணணும் இல்லையா? பசங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு சாதமும் கூடவே வந்து குடமிளகா வந்து வறுவல் செஞ்சுட்டேன். இந்த காம்பினேஷன் வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சு பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சப்போட்டா வச்சு கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் முடிச்சிட்டோம்னாலே ரொம்ப பெரிய ரிலாக்ஸ் ஆகிடும். நம்ம பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இதெல்லாம் கொடுத்து ஸ்கூலுக்கு கிளப்பிட்டோம்னாலே பெரிய ரிலாக்ஸ் ஆகிடும் இல்லையா? அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் வந்தாச்சு. ஸோ பால் வந்த உடனே அதை காய்ச்சி எடுத்து வச்சிட்டோன்னு சொன்னாலே மார்னிங் வந்து மேக்ஸிமம் ஒர்க் வந்து முடிஞ்ச மாதிரி தான். ஸோ பாலும் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த வேலை பார்க்க முடியும். ஏன்னா ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருங்கிறதுனால ரொம்ப டயர்டாக இருக்கும்.
செய்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. வேலை முடிக்கிற நேரம் வந்துருச்சுங்கிறப்போ தான் டயர்ட் தெரியும். ஸோ அத முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு அப்புறம் தான் மதியம் நமாஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ முதல்ல ஊற வைக்கிறதெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, முதல்ல திராட்சை, அப்புறம் சப்ஜா சீட்ஸ் இதெல்லாம் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். சப்ஜா சீட்ஸோட பார்த்திங்கன்னா பாதாம், பிசின், அதுக்கப்புறம் இந்த சைனா கிராஸ் இது எல்லாமே ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் மார்னிங் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, நான் உளுந்து ஊற வச்சுட்டு தான் போய் மார்னிங் ரெஸ்ட் எடுக்கவே போனேன். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் அது வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். டயர்டில் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு டைம் ஆகிடுச்சு, ரெஸ்ட் எடுக்கணும், வேலை முடிஞ்சிச்சுன்ற போதே அந்த டயர்ட்னஸ் வந்துடும் இல்லையா? அதனால தான். ஸோ எனக்கு வந்து உளுந்து வந்து வடக்கி கிரைண்டரில் அரைச்சா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ கிரைண்டரில் உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஃபலூடா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே செய்யலாம், ரொம்ப நல்லாவே வரும். பட் என் ஹஸ்பண்ட் வந்து இது வெளியில் கடையில் இது வந்து மிக்ஸ் பவுடர் பார்த்துட்டு நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஓகே, அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க, செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். பட் ஃபலூடாவில் வந்து இந்த ஜவ்வரிசி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் தனியாக வந்து ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு அதையும் இதோடவே சேர்த்து சைட் பை சைடு வந்து அதையும் வந்து வேக வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வந்து ஃபலூடா செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மிக்ஸ் வந்து ரெடிமேட் மிக்ஸ் போட்டாலும் வந்து இந்த ஜவ்வரிசி சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போது சைடில் வந்து நான் இந்த ஜவ்வரிசியும் வந்து வேக வச்சுட்டேன். ஏன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் நம்ம செஞ்சால் தான் ஆறிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க சரியாக இருக்கும். ஸோ சேமியாவும் வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போதே வெந்துடும். அதே மாதிரி தான் ஊற வச்ச ஜவ்வரிசியும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். ஊற வைக்கலன்னு தான் லேட் ஆகும். ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். ஸோ இப்போ வெந்த ஜவ்வரிசி இந்த ஃபலூடா மிக்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லா கூலிங் ஆகணும், நம்ம இஃப்தார் டைமுக்கு அப்போ தான் சரியாக இருக்கும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனா கிராஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் ஃபலூடாலாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே. ஊற வச்சு செய்யும்போது இதுவும் பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ இது ஊற வச்சுருந்தது கூடவே சேர்த்து மறுபடியும் ஒரு 2 பங்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கொஞ்சம் கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா டக்குன்னு அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் ஆகிடும், கரைஞ்சி வந்துடும். ஒரே நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சி உருகிடும். இப்போ இதில் வந்து நான் சுகர் மட்டும் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்குறதா இருந்தால் 1 பங்கு தண்ணி போதும். நான் பால் இன்றைக்கி சேர்க்கலன்றதுனால 2 பங்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே சுகரும் வந்து நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நான் பிஸ்தா ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேன். பிஸ்தா ஃப்ளேவர் பவுடர் இருக்குது, அது நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டிட்டு நம்ம அப்படியே அதை செட் பண்ணுறதுக்கு அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆற வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறமா நான் இது வந்து நான் இதுலேயே டேரெக்டாகவே வடிகட்டிக்கிறேன். வடிகட்டும் போது தான் பார்த்திங்கன்னா, நம்ம சுகரில் இருக்கிற டஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுக்கு சைனா கிராஸில் வந்து கொஞ்சம் கரையாமல் இருக்கிற ஒரு சின்ன சின்ன திட்டியாக இருக்கிறதா இருக்கட்டும், நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம்னா ப்ளைனாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஜெல்லி மாதிரி சாப்பிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் அதுவும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா அதையும் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாலட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் சாலட் செய்யலாம் அப்படின்னு. ஸ்வீட் கார்ன் தான் ஆல்ரெடி நம்ம ஊறிச்சே வச்சுருப்போம் இல்லையா, ரெடியாக ஃப்ரீசரில். அதுவும் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து வேகிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அது வேகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையானது சைடில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷமே ஜாஸ்தி. ஸோ இது வேகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறமா கேரட், வெள்ளரிக்காய் இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வேகிறதுக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குமே டைம் சரியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான் வந்து ப்ரிப்ரேஷனை தாண்டி வேலை செய்யும்போதே சின்ன சின்ன வேலை, இதுக்கு முன்னே இதை செஞ்சிடலாம், இதுக்கப்புறம் இது செய்யலாம், நம்ம பிளான் பண்ணோம்னாலே நம்ம வேலை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். இது கூட நான் எந்த விதமான மசாலாவும் சேர்க்கலை. ஏன்னா ரோஸா டைமில் ரொம்ப ஸ்பைசஸ் மசாலா அதிகம் சேர்த்தேன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வயிற்றுக்கு. நம்மளுக்கு வீட்டில் வந்து வயலாம் எரியிற மாதிரி இருக்கும். அதனால ஜஸ்ட்டு ஜீரா பவுடர் அண்டு சால்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேறு காரத்துக்கு வேறு எதுவும் நான் சேர்க்கல. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தில் இருக்கிற காரமே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு ஸ்பைசஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் இது மட்டும் சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஹாட் பாக்ஸில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வடைக்கு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இப்போ தான் வந்து நான் வெங்காயம், உப்பெல்லாம் சேர்க்குறேன். முன்னாடியே சேர்த்துட்டோன்னு சொன்னால் தண்ணி விட்டுடும். உப்பு, வெங்காயம்லாம் சேர்க்கும்போது வடை மாவு தண்ணி விட்டுடும். வடையில் வந்து அளவான தண்ணி இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வரும். அதனால் செய்யும்போது அப்போ சேர்த்தா போதும். ஸோ நான் ஜஸ்ட்டு இப்போ கட் பண்ணி இப்போவே சேர்த்துட்டு அப்படியே டைரெக்டாகவே வந்து எண்ணெயில் பொரிச்சுக்குவேன். எனக்கு வந்து வடிகட்டி கரண்டி இதெல்லாம் சேர்க்கணும்னு வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படியே செஞ்சுடுவேன் பழக்கம் இருக்கிறதுனால.
பழக்கம் இல்லாதவங்க வந்து இல்ல எண்ணெயில பொரிக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னா, கரண்டியோ இல்ல வடிகட்டியோ யூஸ் பண்ணலாம். நான் டைரக்ட்டாவே பொரிச்சுடுவேன். ஜஸ்ட் தண்ணி வந்து நமக்கு தண்ணிய கை ஈரம் பண்ணிட்டு வடை பொரிச்சோம்னாலே கையில ஒட்டாம ஈஸியா வந்துடும். ஸோ வடை வந்து 2 பேட்சா எடுத்துக்கிட்டேன். ஒண்ணு வந்து கிரிஸ்பியா இருக்கிறதுக்கு தட்டிலேயே வச்சுட்டேன். இன்னொன்னு கொஞ்சம் சூடா இருக்கும். பட் மேல வந்து கிரிஸ்பியா இருக்காது. அத ஹாட் பாக்ஸ்ல வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூஸ்க்கு முலாம்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். முலாம்பழம் ஜூஸ் வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியா உடம்புக்கு நல்லாயிருக்கும். இஃப்தார்லாம் அந்த டைம்ல வந்து ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வயித்துக்கும் நல்ல குளிர்ச்சி. அதனால தான். அதேமாரி இத நம்ம தோல் நீக்கிறத விட இந்த மாரி ஒரு கரண்டியோ, ஸ்பூனோ வச்சு எடுக்கும்போது பழம் நெறைய வேஸ்ட் ஆகாது. ஜூஸ் வேஸ்ட் ஆகாது. அண்ட் இந்த சீட்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு வடிகட்டில நீங்க போட்டு அழுத்தம் குடுத்தீங்கனாலே இந்த ஜூஸ் எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடும். அந்த மாரி வேஸ்ட் ஆகாம எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, முழுசா இந்த மாரி தோல்லேருந்து பழத்த வந்து ஃபுல்லாவே எடுத்துறலாம். ஜூஸ் நம்மளுக்கு வேஸ்ட்டே ஆகாது. தோல் நீக்கிட்டு பழம் எடுக்கிறத விட, உள்ள இருக்கிற பழத்த இந்த மாரி கரண்டில எடுத்தோம்னாலே நல்லா வரும். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச 1, 2 பேர் நான் இந்த மாரி செய்றத பார்த்து, "இப்படி செய்யலாமா? இது எங்களுக்கு தெரியாது. நாங்க தோல் நீக்கிட்டு தான் ஜூஸுக்கு வந்து பழம் கட் பண்ணோம்." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்ப தான் தெரிஞ்சது. அதனால தான் இத நான் ஒரு வீடியோல ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிப் மாதிரி சொல்றேன். அண்ட் இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நீங்க அரைச்சு பாருங்க ஜூஸோட. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது கூடவே பாலும், ஐஸ் கியூப்ஸும் சேர்த்து அரைச்சு இதையும் தனியா எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். அண்ட் கூடவே வந்து வாட்டர் மெலனும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அம் இஃப்தார் டைமும் கரெக்ட்டா வந்தாச்சு. அதனால ஃப்ரிட்ஜில இருந்த ஃபலூடா, அது கூடவே வந்து கொஞ்சம் பாதாம் பிசின் சேர்த்துட்டு, சப்ஜா சீட்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு, ஃபலூடா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து ஒவ்வொன்னா பசங்ககிட்ட குடுத்து எடுத்து வைக்க சொல்லிட்டேன். அவங்களும் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. அன் ஃபலூடா மிக்ஸ்லயே வந்து நம்மளுக்கு சப்ஜா சீட்ஸ்லாம் வந்திருந்தா கூட, நம்ம தனியா சேர்க்கும்போது தான் அது நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும் அதில. ஸோ நான் அதிகமா எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இது கூடவே வந்து ஆஷ் அதாவது நோம்பு கஞ்சி அப்படின்னு சொல்றது. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு மஜீத்லேருந்து. ஸோ இஃப்தாருக்கு இது தான் நான் ரெடி பண்ணேன். இது சிம்பிளாவும் இருக்கலாம், இல்ல அதிகமானதாகவும் இருக்கலாம். ஒவ்வொருத்தனுடைய பார்வைய பொறுத்தது. ஸோ என்னுடைய வந்து ஒர்க் வந்து ஒரு நாள் இஃப்தார் வந்து நான் இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா வந்து ரோஸா வந்து எங்களுக்கு போச்சு. அண்ட் வடை வந்து ஆஷ்ல இந்த மாரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஷ்ல வந்து இந்த மாரி வடை, இல்ல நம்ம போண்டா இந்த மாரி எந்த ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறோம்னாலும் அது மேலே அப்படியே போட்டு சாப்பிட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே அது செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணும். அவங்க அத வந்து விரும்பி சாப்பிட்றது பார்க்க ரொம்ப பிடிக்கும். ம். இதுதான் வந்து இன்னைக்கு என்னுடைய ஒரு நாள் வேலை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போர் அடிக்காம குடுத்துருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு குடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா டின்னருக்கு பிரியாணி சேமியா பண்ணிட்டேன். கிரேவி இருந்ததுனால பிரியாணி சேமியா பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் போச்சு ஒரு நாள். ரேண்டமான வீடியோ நான் குடுக்கணும்னு நெனச்சிருக்கேன். எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கும் குடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ.